Hi, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா ஒரு ஃப்ராக் ஸ்டைல்ல ஒரு குர்த்தி எப்படி ரெடி பண்ணதா பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு நான் எடுத்துர்க்க மெட்டீரியல் வந்து ஒரு 1.5 மீட்டர் printed crepe தான் எடுத்துர்க்கேன். அத துணியை நாலா மடிச்சு போட்டுருக்கேன். சோ நான் பண்ற இப்ப சைஸ் வந்து மீடியம்ல இருந்து ஸ்மால் வரைக்கும் நீங்க இதே மெஷர்மென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஷோல்டர் வந்து 15 இன்ச் இருக்குது. ஸோ அது அப்படியே ஹாஃப் பண்ணணுன்னா நமக்கு வந்து 7.5. ஸோ அப்போ அந்த 7.5 துணியை 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோல்டட் எட்ஜில் அந்த 7.5 நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்த 7.5க்கு ஒரு லைன் வரைஞ்சிருங்க. உங்களுக்கு என்ன ஷோல்டர் வந்தோ அந்த பாதியை நீங்கள் இங்கே வச்சா போதும். தென் ஷோல்டர்லேருந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு 1 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து 3/4 இன்ச் வேணுனாலும் 3/4 இன்ச் வச்சுக்கலாம். பட் நான் இன்றைக்கி 1 இன்ச் எடுத்திருக்கேன், அதையும் மார்க் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நெக்கோட வித் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக நம்ம 3 இன்ச் எடுத்துருக்கலாம். ஸோ 3 இன்ச்சஸ் எடுத்து அதையும் மார்க் பண்ணிடுறேன். இப்போ நெக்கோட வித்தையும் எடுத்திருக்க அந்த ஷோல்டர் ஸ்லோப், அதாவது ஷோல்டர் இறக்கம், அது 2 பாயிண்ட்டையும் எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆம் ஹோல் டெப்த் மார்க் பண்ண போகிறோம். ஆம் ஹோல் டெப்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் 7.5 இன்ச் எடுத்திருந்தோன்னா ஆம் ஹோல் டெப்த் வந்து ஒரு 1/2 இன்ச் கூட்டி 8 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஷோல்டர் ஸ்லோப் லைனையும் ஆம் ஹோல் டெப்த் லைனையும் ஒரு லைன் மாதிரி வரைஞ்சி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே நம்ம பஸ்ட் லைன் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து உங்களோட பஸ்ட்டு எவ்வளோ வருதோ அதுலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து ஈஸ் கொடுத்து டிவைடட் பை 4 பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் எடுத்திருக்க பஸ்ட் சைஸ் வந்து 32 + 2 இன்ச் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ண 8.5 வந்தது. ஸோ அதை தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணுறேன். வெயிஸ்ட் வந்து நார்மலாக வந்து 14 இல்லை 15 இன்ச்சஸ் நம்ம எடுக்கலாம். இப்போ நான் 14 எடுத்திருக்கேன். ஸோ ஹிப் லைன், இப்போ இது வேஸ்ட்டு, அதே மாதிரி ஹிப் லைனை உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நார்மலாக இது ஹிப் லைன் தேவைப்படாது, ஜஸ்ட் லைக் தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹிப் லைன் வந்து 21 எடுத்திருக்கேன். இப்போது உங்கள் வேஸ்ட் லைன் பார்க்கலாம். வேஸ்ட் லைன் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா, உங்கள் பஸ்ட்டு பாயிண்ட் எடுத்தோம் இல்லையா, இப்போ பஸ்ட்டு வந்து நான் 8.5 எடுத்திருக்கேன். 8.5 எடுத்திருக்கேன்னா இப்போ என்னோடய வேஸ்ட் வந்து நான் 7 இன்ச் வைக்கலாம். எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுலேருந்து 1லேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி என்னோடய வேஸ்ட் லைன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 8.5 எடுத்துருக்கேன்னா ப்ளஸ் அதுலேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணி 7.5 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் வந்து சைடில் வந்து எனக்கு இருக்க துணியை நான் அப்படியே விட்டுடுறேன். ஓகே, இதுதான் நம்ம கேதர் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இருக்க ரெடி மெஷர்மெண்ட்டை ஒன்றா சேர்த்து இப்படி லைன் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான 1 இன்ச் சீம் அலவன்ஸ் அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதோட நெக் டெப்த் நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக் டெப்த் கொடுக்குறேன். ஒரு 2லேருந்து 3 இன்ச் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து 5 இன்ச் வரைக்கும் பேக் நெக் டெப்த் தாராளமாக போகலாம். ஸோ நான் ஒரு 3 இன்ச்லேருந்து 3.5 வரைக்கும் கொடுத்து இதை ஷேப் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் டெப்த்தும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்ராஸ் ஃப்ரண்ட். ஸோ ஷோல்டர் ஆம் ஹோல் டெப்த் உள்ள மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே போய் லைட்டாக இப்படி ஒரு கர்வ் பண்ணிக்கிங்க. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் அது. ஓகே, ஸோ பேக் பார்ட்டுக்கு நமக்கு தேவைப்படாது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே போய் இப்படி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வளைச்சிடலாம். ஓகே, தென் இப்போ நம்ம கட் பண்ண பொறுத்து வந்து பேக் பார்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணுறேன். ஏன்னா பேக் பார்ட்டுக்கு நெக் லைன் டெப்த்து வேறு, ஆம் ஹோல் டெப்த்து வேறு. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இது டோட்டலாக வேறு. அதனால் தனித்தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் அந்த சைட் சீமையும் சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எவ்வளோ இருக்குது நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் காட்டினேன்னா கரெக்டாக 9 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ அந்த வேஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா துணியோட அந்த சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸில் இருக்க அந்த பார்டர்ஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சுக்கு வந்து நெக்லைன் டெப்த்து ஒரு வி நெக்லைன் மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வில் இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணுறதுனால பேக்கோட நெக்லைன் மட்டும் இதில் கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, இப்போது இந்த பேக் பார்ட்லேருந்து எனக்கு வந்து நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த வி நெக்லைனும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி லைக் கம்மீஸ் வீடியோஸ்லாம் பண்ணும்போது வீடியோ பக்கத்தில் ரன் பண்ண விட்டுட்டு பண்ணும்போது எக்ஸாக்டாக நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். அப்போ வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஓகே, ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அந்த 1/2 இன்ச் வந்து அந்த
உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா குழி எடுத்து கொடுத்த பிறகு நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ சைடில் அந்த ஃபோல்டிங்கை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 4 இன்ச்சுக்கு வந்து உள்ளே ஒரு லைன் வரைஞ்சேன் இல்லையா, அந்த 4 இன்ச் வரைக்கும் உள்ளே கட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இப்போது இது என்ன ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடுச்சு. பேக் பார்ட்டும் இதே மாதிரி 4 இன்ச் உள்ளே கட் பண்ணி கொடுத்தாங்க, பேக் பார்ட்டும் ரெடி ஆகிடும். இப்போ அந்த 4 இன்ச் வரைக்கும் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை ஒரு ப்ளீட்டிங்கோ கேதரோ பண்ணி இது நல்ல பார்டர்ஸ்க்குள்ளே வர மாதிரி இதோடு சேர்த்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஃபேன்சி லேஸ் வச்சோன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு லென்த் வேணுன்னா 44 இன்ச்சஸ் வரைக்கும் கூட லென்த் போகலாம். ஸோ இப்போது இது மேலே வச்சு நான் இதை ஸ்டிச் பண்ணி இதை எப்படி கன்சீல் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ இப்போ ப்ளீட்டிங் எல்லாமே உங்களை பார்த்து வர மாதிரி இதை ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு 1.5 இன்டேக் கொடுத்து இந்த ஃபேப்ரிக் கம்ப்ளீட்டாக உங்களோட பார்டர்ஸ்க்குள்ளே வர மாதிரி இதை நம்ம ப்ளீட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை கேதரிங்கும் பண்ணலாம், ப்ளீச்சும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பார்டர்ஸ்க்குள்ளே வர அளவுக்கு வச்சு இதை நான் ப்ளீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதை எப்படி ஜாயின் பண்ணுறது பாருங்கள். இப்போ இந்த பார்டர்ஸ் இதுக்கு மேலே பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ப்ளீட்டிங்கு மேலே போட்டு இதை இப்படி பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டிங்கன்னா இது நீட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக அந்த ராயேஜ் உள்ள ட்ராப் ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த தைச்சி விட்டு அந்த லைன் தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் இன்னும் அதை கொஞ்சம் ஃபேன்சியாக ஆக்கிறதுக்காக இந்த லேஸை நான் கொடுக்குறேன். ஒரு காட்டன் லேஸை உங்களோட கலருக்கு, அந்த ஃபேப்ரிக் கலருக்கு சூட் ஆகிற மாதிரி இதுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணி இதை கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்போ நான் ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு சைடு பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி தான் நீங்கள் பேக் பார்ட்டுக்கும் பண்ணணும். நெக்லைன் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை கொடுத்து இந்த மாதிரி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி என் வீடியோஸில் இந்த மாதிரி நீங்கள் நெக்லைன் ஃபினிஷிங் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்து வந்து ஸ்லீவ் பார்ட். ஸ்லீவை வந்து கட் பண்ணி ஸ்லீவையும் இது கூட நான் ஜாயின் பண்ணிடுறேன். டவுன் ஃபோல்ட் கீழே மடித்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அட்டை ஸ்டிச் கம்ப்ளீட்டாக மடிக்காமல் 2 மடிப்பாக மடித்து கொடுக்க போகிறோம். சைட் ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவை ஜாயின் பண்ண பிறகு 2 சைடும் ஒன்றா வச்சு 1 இன்ச் நான் தையல் கொடுத்தேன் இல்லையா, அந்த 1 இன்ச்சை கம்ப்ளீட்டாக மேலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமே இந்த மாதிரி பெருசாக இருக்க ஃப்ராக்குக்கு அட் அ டைமில் நம்ம வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி கொடுத்தோன்னா ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி கொடுங்க, தென் அதுக்கப்புறம் இதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி கொடுக்கும்போது ஃபினிஷிங் வாய்ஸ் கூட ஹெம் லைன் ரொம்ப நீட்டாக அழகாக கன்சீல்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு லுக் வந்து எப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். See you next time. Till take care. Bye bye.